ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்யும்படி நமக்கெல்லாம் ஜீவனையும் சுகபலனையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறார். இதற்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ காலங்களையும் சமயங்களையும் வாழும்படியாக தந்திருக்கிறார். இவ்வளவு நாட்களையும் காலங்களையும் தந்தவர். ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு சமயங்களையும் ஏற்படுத்தி தந்து அந்த நேரத்திலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய மிக மகிழ்ச்சி என்னவென்றால், ஆண்டவருடைய நாமத்தை நாம் எப்போதும் ஸ்தோத்திரிப்பதும் துதிப்பதும் தான். ஏனென்றால் இந்த தேவன் எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மட்டுமல்ல, ஆண்டுடைய மகத்துவங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அவைகளெல்லாம் நினைத்து நினைத்து கர்த்தருடைய நாமத்தை துதித்தால் நம்முடைய இருதயம் இன்னும் என்னாகும்? மகிழ்ச்சியாகும். ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்க மகிழ்ச்சியோடு இருக்கிறதான ஜனங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது என்றாலே சனிக்கிழமையே என்ன ஆகணும்? நிறைய சபைகளில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சனிக்கிழமை என்ன ஜபம் உண்டு? என்ன ஜபம்? ஆயத்த ஜபம் உண்டு. இங்கே ஆராதனைக்கே வருவது கஷ்டமாக இருக்குது. ஆயத்த ஜபத்துக்கு யார் வரப்போ? நாங்கள் தான் ஆயத்தமாகணும். சோத்திரம். ஏனென்றால் ஆராதனை அவ்வளவு முக்கியம். சபைக்குடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? என்ன செய்யாதீர்கள்? விட்டு விடாதீர்கள். கஷ்டம்தான். நம்ம இந்த பூமியில் நிறைய பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் பட்டு தான் நம்ம ஜீவனம் பண்ணி வருகிறோம். நிறைய வேலைகளை செய்கிறோம். சரீரம் பலவீனமாக இருக்கிறது. என்றாலும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கடந்து வரும்போது ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். சில நேரங்களில் ஊழியத்தை செய்கிறதான எங்களுக்கு ரொம்ப பலவீனமாகத்தான் இருக்கிறது. அதுலேயும் சில வேலைகள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி தூக்கமெல்லாம் ரொம்ப என்ன செய்கிறது? தூக்கமெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படத்தான் செய்கிறது. அப்படியாயில் இந்த ஊழியத்தை விட்டு ஓய மாட்டார்களா என்பது யாருடைய சதி? சாத்தானுடைய சதி. இந்த சாத்தானோடு போராடுகிறதான போராட்டம் என்பது ரொம்ப கடினமானது தான். பிரசங்கம் பண்ணிடுறது லேசு. இப்போல்லாம் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணுவதற்கும் பாடுவதற்கும் ஆராதனை பண்ணுவதற்கும் பலாயிரம் ஜனங்கள் எழுதிட்டாங்க. அதில் சிலர் ரொம்ப நேர்த்தியாக பிரசங்கம் பண்ணுறாங்க. ஏன்னா பிரசங்கத்திற்கு இப்போ ஆன்லைன் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கிறது. ஆன்லைனில் நிறைய காரியங்களை சர்ச் பண்ணிடலாம், உடனே எடுத்துடலாம். கொஞ்சம் அதை பயன்படுத்த மட்டும் தெரிஞ்சால் போதும். சிலர்லாம் பிரசங்கத்தை அப்படியே கமெண்ட்ரியாக என்ன செய்கிறாங்க? வாசிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப லேசு. ஆனால் சில ஊழியங்களை செய்வது இப்படி தான் இருக்கிறது. கஷ்டமாகத்தான் இருக்கிறது. என்றாலும் அந்த கஷ்டத்தோடு கூட ஊழியத்தை குறைக்கிறது இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் அது நமக்கு தந்ததான வேலை என்று சொல்லி நினைக்கிறபடினால அந்த காரியத்தை நாங்கள் சிரமத்தோடு செய்து தான் வருகிறோம். நேற்று தந்தெல்லாம் எனக்கு தான் டிஸ்டர்ப் என்று சொல்லி நேற்றா என்னுடைய மனைவியும் தூக்கவே இல்லை. டிஸ்டர்ப் ஆகுது. ஆனால் என்ன டிஸ்டர்ப் ஆனாலும் நாங்கள் ஆயத்தமாகி உங்களுக்கு தர வேண்டியதான வார்த்தைகளை தரணும், உங்களை ஆராதனையில் நடத்தணும். அதற்கு நான் ஆண்டவர் எங்களை நியமித்திருக்கேன் என்று சொல்லி அந்த பொறுப்பை உணர்ந்து நாங்கள் செய்கிறோம். அதே போல விசுவாசிகளாகி உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆண்டுடைய நாமத்தை என்ன செய்யணும்? ஆராதனை செய்ய ஓரோடி கடந்து வரணும். மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க மட்டும்தான் அதற்காக ஓரோடி கடந்து வர முடியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் என்ன செய்க வாருங்க. வருகிறதான நாட்கள் நமக்கு நன்றாக இருக்கணும்னா ஏற்கனவே நம்மை நடத்தி வந்ததான நாட்களை எப்படி நடத்தி வந்தார் அதை நினைச்சு ஆண்டோடைய நாமத்தை வந்து என்ன செய்யணும், ஸ்தோத்திரிக்கணும். இப்பெல்லாம் நமக்கு நல்ல விடுதலையோடு கர்த்தரோட நாமத்தை ஆராதிப்பதற்கான வாய்ப்பு. ஆனால் ஆதி திருச்சபை இருந்ததான நாட்கள் எல்லாம் இப்படி ஆலயங்கள் எல்லாம் கிடையாது, இப்படி ஆலயங்கள் கிடையாது. ஆராதனை எங்கே நடக்கும் என்பதே அவர்கள் வந்து ரகசியமாக தான் சொல்லுவாங்க. ஒரே இடத்துலலாம் அந்த நாட்கள் ஆராதனை நடக்கலை, வீடுகளில் தான் வந்து ஆராதனை நடந்துச்சுது. நாளைக்கு எங்கே ஆராதனை நடக்கும் என்பது அதுக்கு முந்தின வாரமே வந்து தெரியப்படுத்தப்படாது. ஏனென்றால் ரகசியமாக அவர்கள் ஆண்டுடைய நாமத்தை ஆராதிக்கிறபடினால ரகசியமாக அதற்கு முந்தின நாள் தான் வந்து என்ன செய்யப்படும், சொல்லப்படும், வெளியரங்கமாக சொல்லப்படாது. ஆனால் எங்கே ஆராதனை வச்சாலும் அந்த ஆராதனைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆர்வத்தோடு விருப்பத்தோடு வந்து என்ன செய்யறாங்க, கடந்து போனாங்க. எனவே திருச்சபையின் மூலமாக மிக பெரிதான ஒரு அசைவு வந்து என்ன செய்யறது உண்டானது, பெரிய அசைவு உண்டானது. ஆதி திருச்சபையில் நடந்த அதே காரியம் என்ன கடைசி காலத்தில் நடக்க போகிறது. ஆதி திருச்சபையில் மரித்தவர்களெல்லாம் உயிரோடு எழும்புறாங்க, நிறைய பேர் என்ன உயிரோடு எழுப்ப போறாங்க. கடைசி காலம் கூட அதுதான். அதற்கு அப்புறம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. எப்படி வெளியரங்கமாக அற்புதங்கள்லாம் ரொம்ப அதிகமாக நடந்ததோ அதே போல அப்படிப்பட்டதான அற்புதங்கள் ஆதி திருச்சபையில் நடைபெற்றதான அதே அற்புதங்கள், யாரும் மறுக்க முடியாத, விஞ்ஞானம் மறுக்க முடியாத, மருத்துவம் மறுக்க முடியாத அற்புதங்கள் எல்லாம் இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிறது. அதற்கு அப்புறம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்க போகிறது. அதற்கு தான் ஆண்டவர் ஊழியர்களை தேடி கொண்டிருக்கிறார். முழுமையாக ஆண்டுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறதான ஊழியக்காரர்கள் ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் அவர்கள் தங்களுக்கு என்று சொல்லி திருச்சபையை கேட்டு பெரிதாக கட்டணும் அப்படியெல்லாம் அவர்கள் விரும்பலை. அவர்கள் அந்தந்த இடங்களில் அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை செய்து அந்தந்த இடங்களில் ஒரு மூப்பர் இடத்துல ஒப்பு கொடுத்து அவர்கள் கடந்து போய்கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான இடத்தை அவர் வைப்பதற்கு வந்து விரும்பவில்லை. முழு எண்ணம் அவர்களுக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஒரே ஒரு எண்ணம் இருந்தபடினால்தான் ஆண்டவர் அவர்களை கொண்டு பலத்த அற்புதங்களை வந்து செய்தார். அதே அற்புதத்தினுடைய நாட்கள் தான் இந்த நாட்கள். அதை தான் ஆண்டவர் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த நாட்கள் தான் இந்த நாட்கள். இந்த நாட்கள்ல நான் பயன்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனாக நீ மாறு அப்படி ஆண்டவர் இடத்துல சொல்லிட்டு இருக்கிறார். எல்லா ஊழியக்காரங்களையும் அவர் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் நிறைய ஊழியர் செய்கிறவர்கள் ஆண்டவர்களை பயன்படுத்தினால் கூட இவர்கள் தங்களுடைய விருப்பத்தை தான் செயல்படுத்தினாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை கொண்டு முழுமையாக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாது. ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை இந்த கடைசி நாட்களிலே மிக அதிகமாக செயல்பட போகிறது. அந்த திருச்சபை இதாக இருக்கணும். இந்த திருச்சபை மட்டுமல்ல, அநேக திருச்சபைகளில் ஆண்டவர் வல்லமையான செயலை செய்ய போகிறார். அப்படி உள்ளதான திருச்சபையில் ஒரு திருச்சபை இது இருக்கணும். அதற்கு தான் பாடுபடுகிறோம், அதற்கு தான் பிரயாசப்படுகிறோம், அதற்கு தான் இரவு பகலும் ஜெபிக்கிறோம். அதற்கு தான் எங்களுக்கு முடியாவிட்டாலும் ஊழியங்களுக்கெல்லாம் நாங்கள் அலைந்து தெரிந்து என்னத்தை செய்கிறோம், ஊழியத்தை செய்கிறோம். எங்களுடைய விருப்பங்கள் அல்ல, எங்களுடைய விருப்பங்கள் வேற மாதிரி இருக்கு. ஆனால் ஆண்டுடைய விருப்பங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இந்த ஆண்டுடைய விருப்பம் எது என்பதை நாம வந்து அறிந்து செயல்படணும்னா கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, ஏன் விசுவாசிகள் கொண்ட அற்புதம் நடக்கக்கூடாதா? விசுவாசிகள் கொண்ட அற்புதம் நடக்கக்கூடாதா? ஏன் விசுவாசிகள் பேய் விரட்டக்கூடாதா? ஏன் உங்களை பார்த்து பிசாசு பயப்படக்கூடாதா? வரங்கள் யாருக்காக ஆண்டவர் கொடுத்தாரு? கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலையும் வந்து வாசித்து பார்த்தால் அந்த வரங்கள் யாருக்காம்? நீங்கள் வாசிங்க. 1 கொரிந்தியருடைய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிங்க. சத்தம் வாசிக்கிறவங்க சத்தமா நிறுத்தி வந்து வாசிக்கணும், இல்லைன்னா ஒதுங்கிறோம். மற்றவங்க வாசிக்கணும். வாசிங்க, வாசிங்க. சோத்திரம்.
எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதும் அளிக்கப்படுகிறது. இதுல நீங்க 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்துருங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்கிறதான அனைவருக்கும் எழுதுகிறதாவது, கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபையினுடைய விசுவாசிகளுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாய் அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறது தான் இந்த கொரிந்தியர்கள் நிருபம். இந்த விசுவாசிகளுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, வரங்களை நான் என்ன செய்கிறேன், தருகிறேன். இந்த வரங்கள் வேணும்னா முதல்ல நமக்கு என்ன வேணும், தாகம் வேணும், ஆர்வம் வேணும். ஆர்வம் இல்லைன்னா என்ன செய்யாது, ஆர்வம் இல்லைன்னா வரங்கள் கிடைக்காது. பிள்ளைகள் ஆர்வம் இருந்தால் தானே சாப்பிடும். ஆர்வம் இல்லாம நீங்க பிரியாணியை கொண்டு கொடுத்தாலும் அந்த பிள்ளைகள் என்ன செய்யாது, சாப்பிடாது. இந்த ஆர்வமே இல்லாம நீங்க ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுவிடவே முடியாது. இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாச ஜனங்கள் மிகவும் ஆர்வமுள்ளவர்களாக இருந்தாங்க. எனவே அவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், வரங்களை குறித்து எழுதுகிறார். இந்த வரங்களில் ஒரு வரமாயிலும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? வேதத்தில் ஒரு வேதப்பதில் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதபடி நீங்கள் இருந்து தேவன் வரும் நாளை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் சொல்ல முடியுமா, ஆண்டு எனக்கு இந்த வரத்தை தந்திருக்க சொல்ல முடியுமா? ஒரு வரத்தையாவது பெற்றிருக்கிறவங்க இருக்கிறீங்களா? சிலர் வரத்தை பெற்று அது என்ன செய்தாச்சு, கத்தி இருந்தாலும் அதை பயன்படுத்தினால்தான் அது ஷார்ப்பாக இருக்கும். அது பயன்படுத்தாமல் நீங்கள் போட்டு விட்டீர்களானால் அது துருப்பிடிச்சு ஒன்றும் இல்லாமல் என்ன செய்யறோம். அதற்கு அப்புறம் அந்த கத்தி இருந்தாலும் அது என்ன செய்யாது, பயன்படாது. அதே போல அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் கிருபை வரத்தை தந்திருப்பார். சரி, என்னைக்காவது நீங்கள் ஆண்டவரத்தில் கேட்டிருக்கிறீங்களோ, ஆண்டவரே எனக்கு நீங்கள் தந்திருக்கிறதான வரத்தை எனக்கு உறுதிப்படுத்தி தாருங்க, எனக்கு உறுதிப்படுத்தி தாருங்க, எனக்கு என்ன வரை இருக்கிறது உறுதிப்படுத்தி தாருங்க கேட்டிருக்கிறீர்களா? என்னைக்காயிலும் சிலருக்கு தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு உறுதிப்படுத்துகிறார். சமீபத்தில் என்னுடைய மனைவி நானும் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல அப்போ ஒரு நபரை குறித்து ஆண்டவருடைய மனைவியிடத்துல பேசுறாரு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தினுடைய கோலை என்ன செய்யிருக்கிறார், தந்திருக்கிறார். அதிகாரத்தினுடைய கோல் என்றால் என்ன? அவர்களை பார்த்தாலே பிசாசு என்ன செய்யும், நடுங்க. அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி தெரிந்தால் உங்களுக்கு இருக்கிற சிறிய பயம் கூட இருக்க வேண்டும் என்றதன் அவசியம் இல்லை. எனக்கு சுமார் 40 வருடத்திற்கு முன்னாடி ஒரு அம்மா தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. அந்த அம்மா எழும்பலாம் முடியாது. அவர்களுக்கு ஒரு 85 வயசு இருக்கும். கூன் போட்டு தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அவர்கள் சபையெல்லாம் கட்டி வைக்கல. அவர்கள் விசுவாசி தான். அவர்கள் ஒரு வீட்டில் வயதான நாட்களில் அவர்கள் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அவர்களை தேடி நிறைய ஊழியக்காரங்க கூட போவாங்க. அப்போ நான் அவர்களை தேடி போகல. என்னை இன்னொருவர் அவருடைய காரியத்துக்காக போகும்போது துணைக்கு அழைச்சிட்டு போனார். அப்போ அவர்களுக்கு எதற்காக அவர் அழைச்சிட்டு போனாரோ அந்த காரியத்தை அவங்க கரெக்டாக சொன்னாங்க. அவர்கள் சொன்னபடி தான் அவர்களுக்கு அந்த காரியம் நடந்தது. அப்போ என்னை அழைச்சவங்க சொன்னாங்க, சத்தமெல்லாம் மெதுவாக தான் பேச முடியும் அவர்களுக்கு. ஏன்னா ரொம்ப வயதாயிட்டு அவர்களுக்கு ரொம்ப டாம் டீம் அப்படிலாம் பேச மாட்டாங்க.
சும்மா தலையில கழிச்சு அவங்க சத்தமே வந்து வெளியே கேட்காது. மெதுவாக தான் வந்து பேசுவாங்க. அவர் சொன்னாங்க, தம்பி நீங்கள் வந்து ஒன்றும் பயப்படண்டாம், நீங்கள் ஒன்றுமே பயப்படண்டாம். யோசுவாவுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அதை நீங்கள் இவ்வளோ நாள் அறியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தந்திருக்கிறார் உங்களுக்கு. எனவே உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது என்கிறதான வாக்கு தத்தத்தை வந்து ஆண்டவர் தந்தார். எனவே தான் நான் தைரியமாக கர்த்தருடைய ஊழியத்தை வந்து செய்து வருகிறேன். ஒருவன் என்கிறதான அந்த வார்த்தைக்குள்ள மனிதன் மட்டுமல்ல, சாத்தான் சேர்ந்து அடக்கமாகத்தான் இருக்கிறான். சாத்தான் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. அந்த தைரியத்துல தான் நாங்க வந்து ஊழியத்தை செய்கிறோம். சில வேளைகளை ரொம்ப வந்து பயமுறுத்த தான் செய்கிறோம். சாத்தான் நேரடியாகவே சில வேளைகளை வந்து பயமுறுத்துகிறான். ஆனா எப்படி இருந்தாலும் சரி, என்ன சங்கடங்கள் வந்தாலும் சரி, அந்த வாக்குத்தத்தம் நினைவுக்கு வருகிறது. நான் வந்து உன்னோடு இருக்கிறேன். அது யோசுவாவுக்கு எப்படி சொன்னால், மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி. இப்போ எனக்கு எப்படி சொல்லி இருக்கிறார், யோசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கேன்னு சொல்லி. எனவே நீ உயிரோடு இருக்க நாளளவும் ஒருவன் உன்னை எதிர்த்து ஒன்றும் சாதித்து விட முடியாது. எனவே தைரியமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய். நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு தேவனுடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்தவ ஜனங்களாக இருக்கிறதான ஜனங்களையும் ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆனால் ஏனோ இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்காக நாம் அவர்களை ஆயத்தப்படுத்தினா அவர்கள் அதற்கு ஒப்பு கொடுக்கிறது இல்லை. ஜனங்களுக்கெல்லாம் சரீர பிரகாரமான நன்மைகள் மட்டும்தான் என்ன செய்யணும் வேணும். ஆண்டவர் இயேசு பூமியில் இருந்த நாட்களில் 3 நாளாக உட்கார வச்சிருந்தார். அவரை தேடி வனாந்தரத்தில் ஜனங்கள் போனாங்க. 3 நாள் உட்கார வச்சிருந்தார். போனதான ஜனங்களை ஏன் 3 நாள் உட்கார வச்சிருந்தாரு? அவர்கள் உடனே வந்து தொட்டு அனுப்பியிருக்கலாம். அவர் தொட்டாலே அற்புதம் தான், அவர் பார்த்தாலே அற்புதம் தான், தொட்டாலே அற்புதம் தான். அவர் தொட்டு அனுப்பியிருக்கலாம், எல்லாரும் விடுதலை அடைஞ்சு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஏன் அத்தனை ஆயிரம் ஜனங்களை அந்த வனாந்தரத்தில் அவர் உட்கார வைத்திருந்தார்? வனாந்தரத்தில் அத்தனை ஆயிரம் ஜனங்களை உட்கார வைப்பது என்பது கஷ்டம்தான். 3 நாட்கள் அவர்களுக்கு தண்ணீர் வேணும், அவர்களுக்கு போஜனம் வேணும், அவர்களெல்லாம் கட்டுப்படுத்துவது என்பது கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் ஆண்டவர் வந்து அவர்களெல்லாம் உட்கார சொன்னார். எல்லாரையும் உட்கார சொல்லி அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? போதனையை கொடுக்கிறார். முன்னாட்கள் எல்லாம் நான் ஜனங்களுக்கு சும்மா ஜோனி அனுப்புகிறது தான் வழக்கம். ஏன்னா நம்முடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் என்னன்னா, இவங்க என்ன பண்ணாலும் வரப்போகிறதெல்லாம் இல்லை, ஆனால் நம்மளை தேடி வந்துட்டாங்க, சரி நம்ம அவர்களை ஜோனி விடுதலை கொடுத்து அனுப்பிடுவோம், அப்படிதான் வந்து நம்ம நினைக்கிறது. ஆனால் இப்போ எல்லாம் அவரிடத்துல சரியாக வந்து சொல்லி விடுகிறது. எப்படியா நீங்க தேவனுடைய சபையில கடந்து வர வேண்டும், தேவனுடைய வார்த்தை வந்து கேட்கணும். வெளியிருந்து வாங்கிட்டு போகிறவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய இடத்துல மறுபடியும் எச்சரித்து சொல்கிறதான காரியம் என்னவென்றால், உனக்கு நான் எதற்காக கிருபையை தந்திருக்கிறேன்? உன் விருப்பப்படி பயன்படுத்துவதற்கா? உன் விருப்பப்படி பயன்படுத்தக்கூடாது. நான் முன்பெல்லாம் என் விருப்பப்படி தான் பயன்படுத்தினேன். விருப்பப்படி என்றால் தேவையுள்ள நபருக்கு ஜெபம் பண்ணுவேன், தேவையில்லாத நபருக்கு, எனக்கு பிடிக்காத ஆளுக்கு நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நம்ம சபைக்கு வருகிறவர்களுக்கு ஜெபம் பண்ண, மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டேன். ஆனால் ஆண்டவர் அதற்கு பிறகு சொன்னாரு, நான் கொடுத்ததான கிருபை நீ எனக்காக பயன்படுத்த வேண்டும். அப்போ அவருக்காக பயன்படுத்தும் போது அவர் என்ன விரும்புகிறாரோ அதை ஜனங்களிடத்தில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அவர் எப்படி 3 நாட்கள் காத்திருக்க வைத்து தேவனுடைய போதனையை கொடுத்தாரோ அந்த போதனைகளை நாம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. கிறிஸ்தவத்திலையும் குழந்தை பருவம், வாலிப பருவம், முதிர்ச்சி இவைகளெல்லாம் வந்து இருக்கிறது. எல்லா சபைகளும் சபை தான், எல்லா ஊழியக்காரங்க தான், எல்லா போதனை தான். சுவிசேஷ பிரசங்கத்தினுடைய அனுபவங்களும் அது ஒரு 1ஆம் கிளாஸ் பாடம் தான். ஆனால் இன்னும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷருக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து வளர வேண்டும். அந்த போதனைகளை குறித்து ஆண்டவரே சொல்றாரு. அப்போஸ்தலருடைய காலத்தில் அவர் சொல்றாரு, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. நான் இந்த காரியங்களை சொல்லியே உங்களுக்கு இதை புரிந்து கொள்வது கஷ்டமா இருக்கிறது. பரம காரியத்தை சொல்வேன், ஆனால் நீங்கள் எப்படி அதை அறிந்து கொள்வீங்க? நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்லியே வந்து ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இதமான பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு பழகிட்டோம், ஆசீர்வாத பிரசங்கத்தை கேட்டு பழகிட்டோம், நாம் ஆறுதலான பிரசங்கங்களையே வந்து கேட்டு பழகிட்டோம். எனவே அந்த இடங்கள் தான் நமக்கு நன்றாக இருக்கிறது, அது நாம் விரும்புகிறதான வந்து இடம். ஆனால் ஆண்டவர் நாம் விரும்பாத
இல்லாத இடங்களிலே நம்ம அழைத்து சென்று அந்த இடத்துல வைத்து நமக்கு என்ன தருகிறார்? போதனையை தருகிறார். அப்ப ஜனங்களுக்கெல்லாம், இப்ப வருகிற ஜனங்களுக்கெல்லாம் சொல்லுகிறது அதுதான். கஷ்டப்பட்டு தானே வாரீங்க, உங்கள்கிட்ட காசு பணமா கேட்கிறோம் இல்லையே, பலாயிரம் செலவுப்பட்டு வாரீங்க. சமயத்தில் ஒரு பையனை அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு மாசமா அந்த பையனுக்கு ஒரே மாதிரி ஒரு குறிப்பிட்டதான ஒரு ஆவி. அவர்கள் சிஎஸ்ஐ சார்ந்தவர்கள் தான். அப்போ அவர்களெல்லாம் நீங்கள் அங்கேருந்து வாங்கலாம் இப்போ சொல்கிறது கிடையாது. இருக்கிற இடத்துல இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்திற்குள்ள என்ன செய்யணும்? வளரணும். அப்போ மருத்துவமனைக்கு போகிறீங்க, சுகமாகல. காசு கொடுக்குறீங்க, சுகமாகல. டாக்டருக்கு காத்துறீங்க, சுகமாகல. ஆனால் பாஸ்டர் வீட்டு வாசற்படியில் வந்த உடனே அவர் என்ன வேலை செய்தாலும் வைத்து விட்டு உங்களுக்கு உடனே ஜோன்றாரு, அற்புதம் நடந்து விடுகிறது. வெள்ளிக்கிழமை ஜோம்ல நினைக்கிறேன், அவர்களுக்கு சொன்னதான உத்தரவு சனிக்கிழமை உபவாசத்துக்கு வந்திருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை இங்கே சபையில் பங்கு பெற்று சாட்சி சொல்லியிருக்கணும். ஜோம் பண்ண உடனே சுகமாயிட்டு, பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டு. ஆனால் உபவாச ஜபத்துக்கும் அவர்கள் வரல, ஞாயிற்றுக்கிழமை வரல. அவர்களுக்கு ஜோம் என்ன பிரயோஜனம்? காசு பணத்துக்காக நம்ம ஜோம் பண்ணோம் இல்லையே, ஃப்ரீயாக தான் ஜோம் பண்ணோம். எதற்காக? அப்படி எந்த திருச்சபையில் இருந்து விட்டு போகட்டும், ஆனால் சத்தியங்களை கேட்க வேண்டும் அல்லவா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் இல்லாத விடுதலை சரீரத்திற்கு வேணா பயன்படலாம், ஆனால் ஆத்மாவுடைய விடுதலை எதற்குள்ளதான் இருக்கு? சத்தியத்திற்குள்ளே தான் இருக்கிறது. இந்த ஆத்மா விடுதலை வேண்டுமானால் சத்தியத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். இந்த சத்தியம் கேட்கணும். நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், அதை உட்கொள்ளணும். எவ்விதமாக சிறிய பிள்ளைகள் சாப்பிடாவிட்டாலும் சத்தான ஆகாரத்தை போட்டு ஊட்டுறாங்க. ஏன் இந்த பிள்ளை என்ன ஆகணும்? பலசாலி ஆகணும், நோய் எதிர்ப்பு சக்தியை பெறணும் என்பதற்காக. சீக்கிரம் நடக்கணும், சீக்கிரம் ஓடணும், நல்லா விளையாடணும். இதற்காகத்தான சத்தான ஆகாரத்தை கஷ்டப்படுத்தி கொடுக்கிறோம். ஆனா தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வரும்போது கடினமான ஆகாரம் அநேகருக்கு என்ன செய்கிறது இல்லை. உங்களுக்கு ஏற்றபடி பேசணும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏற்றபடி பேசணும் நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. உங்களை நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஏற்கனவே உறுதி இல்லாத சுவரா இருக்கிறதான சுவருக்கு நான் மறுபடி அதற்கு மேல கவர்ச்சியான சாந்த பூசி அதுக்கு வெள்ளை அடிச்சு நான் அதை கவர்ச்சியாக்க கூடாது. அது உறுதி இல்லாத சுவர்னா அதை இடிக்கணும். முதல்ல அதை இடிச்சுட்டு அடிச்சு பிடிச்சுதான் கெட்டணும். இன்னைக்கு அநேக நான் இருக்கிறபடியே இருந்துக்கிடுறேன், என்னை நீங்க அழிக்க வேண்டாம், நீங்க என்னை திரும்பவும் கட்டணும், நான் இப்படியே இருந்துக்கிடுறேன், என் சிந்தை இப்படியே இருக்கட்டும், என் வார்த்தை இப்படியே இருக்கட்டும், என் செயல்பாடுகள் இப்படியே இருக்கட்டும். எனக்கு எதமா நீங்க பேசிட்டு உங்க பாட்டுக்கு என்ன செய்யுங்க, போங்க. அப்படி எதமாக பேசினா யாருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது? தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. சில வேளைகளில் நான் பேசும்போது என்னையும் தான் வெட்டுது, என் குடும்பத்தையும் தான் வெட்டுது, என் மனைவியை தான் சில வேளைகளில் வெட்டுது, சில வேளைகளில் என் மகளையும் தான் வெட்டுது. இந்த பிரசங்கம் விட்டு போறோன்னு என்னப்பா பேசுறேன்னு என்னையே கேட்குற சில வேளைகளில். அவளை பாதிக்குது என்பதற்காக நான் பேசாமல் இருக்க முடியுமா? தெரியும், நமக்கு தெரியும் இதை பேசினா பாதிக்கும் என்பது தெரியும். இது தெரிந்து நம்ம ஏன் பேசுகிறோம்? அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அவங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். நாங்கள் ஊழியத்தினுடைய பாதையில் எவ்வளவு கஷ்டமான காரியங்கள் ஏற்றுக்கொண்டுதான் போகிறோம். ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்டுதானே போகிறோம். ஏன் நீங்கள் ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவில் நீங்கள் வளர்ந்து விடக்கூடாது? அப்ப ஆவிக்குரியதான வரங்களை நீங்க என்ன செய்யணும்? இனிமே நீங்க என்ன செய்ய போறீங்க? நம்ம சபையில் உள்ளவங்க என்ன செய்ய போறீங்க? தீர்க்க தரிசனம் சொல்ல, குறி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? குறி வேற, தீர்க்க தரிசனம் வேற. அது ரெண்டு வித்தியாசம் தெரியுமா? குறி சொல்றதுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? குறி சொல்றது அவங்களுக்கு எதமாவே பேசுறது. ஆனா தீர்க்க தரிசனம் என்பது பக்தி விருத்தி உண்டாகும்படியாகவும் அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தல் உண்டாகும்படியாகும். உண்மை என்ன தெரியுமா? உண்மையான தீர்க்க தரிசன இடத்துல எந்த ஒரு மனுஷன் பக்கத்துல வரமாட்டான். ஏனென்றால் உண்மையான தீர்க்கதரிசி முதலாவது குறையதான் சுட்டி காட்டுவான். ஆனா இன்றைக்கு தீர்க்க தரிசனம் கேட்க போறேன்னு யாரை தேடி போகிறார்கள்? குறி சொல்கிறவர்களை நாடி போகிறார்கள். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
குறி கேட்டல் கர்த்தருக்கு அருவருப்பானது. குறி சொல்லுதல் கர்த்தருக்கு அருவருப்பானது. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணும், சபைக்கு தீர்க்க தரிசனம் வேணும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சபைக்கு என்ன வேணும்? தீர்க்க தரிசனம் வேணும். நீங்கள் தீர்க்க தரிசனத்தை விரும்பணும். சபையில ஊழியக்காரங்க ஆராதனையில அவர்கள் நின்று ஆண்டுடைய பிரசனம் நிற்கும் போது எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார்களா என்று சொல்கிற ஒரு ஏக்கம் வேணும். என்னுடைய குறைய சொல்ல மாட்டார்களா என்னதான ஏக்கம் வேணும். நீங்கள் தைரியமாக சொல்லணும். என்னிடத்துல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. என்ன செய்யணும்? சொல்லணும். ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசிகளாக மாறணும். தீர்க்க தரிசனத்தை எங்கேயும் படிச்சுட்டு வர முடியாது. தீர்க்க தரிசனம் சொல்லித்தாருன்னு யாராவது சொன்னா அந்த இடத்துல போக கூடாது. இன்னைக்கு நிறைய இடத்துல தீர்க்க தரிசனம், சமீபத்தில் ஒரு இடத்துல பார்த்தேன், 6000 ரூபாய் கொடுத்தா தீர்க்க தரிசனம் சொல்லிடலாமா? எனக்கு வேடிக்கையா இருக்கிறது. எந்த பைபிள் இருக்கிறது தெரியல. ஃபீஸ் 6000 ரூபாய் கட்டணும். இந்த 6000 ரூபாய் கட்டினா அவங்க கேம்ப் வைக்கிறாங்க. 3 நாளோ 1 வாரமோ ஏதோ போட்டிருந்தது. கேம்ப் வைக்கிறாங்க. அதற்கும் போய் ஆட்கள் சேருவதற்கு இருக்கிறாங்க. கிருபை யார் தரணும்? யார் தரணும்? ஆண்டவர் தரணும். நீங்க ஆண்டுடைய பாதத்தில் இருந்துதான் பாருங்களேன். எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் அல்லவா? உலக பிரகாரமான எவ்வளவோ காரியத்திற்கு காத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஏன் நீங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை நான் உமக்காக பயன்பட வேண்டும், நான் இந்த உலகத்துல நான் கொண்டு போக போறது ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் போட்டு தான் போனோம். எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பொருள் இருந்தாலும், உங்களுடைய கனம் வானபரியந்தம் எட்டினாலும் எல்லாவற்றையும் போட்டுட்டு வேதம் சொல்கிறபடி நிர்வாணியாய் வந்து நிர்வாணியாகத்தான் போவேன். ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் 2 ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணினாலும் அது உங்களுக்கு எதை கொடுக்கும்? ஒரு ஆத்மா உங்க மூலம் மனம் திரும்பி இருக்கிறாங்களா? ஒரு ஆத்மாவது உங்களுடைய வார்த்தையில பலனடைந்திருக்கிறார்களா? தளர்ந்து போய் இருக்கிறதா ஆத்மா பலனடைந்திருக்கிறார்களா? உங்களுடைய நாவினுடைய வார்த்தையினால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆறுதல் அடைந்திருக்கிறார்களா? அப்படியெல்லாம் நீங்கள் பயன்பட்டீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை ரொம்ப அன்பு கூர்ந்து நடத்துவார். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஆண்டவர் வேறுபாட்டை வைத்திருக்கிறார். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறதான தேவன், நீங்கள் ஊழியம் செய்தால் ஊழியக்காரர்களுக்கு அதே சுகத்தை தருவார். நீங்கள் ஊழியம் செய்தால் ஊழியக்காரர்களுக்குள்ள அதே கனம் கிடைக்கும். நீங்கள் கனத்திற்காக ஊழியத்தை செய்கிறதல்ல, நான் ஆண்டவரை கனப்படுத்தணும், நான் ஆண்டவரை பிரசாவப்படுத்தணும், நான் ஆண்டவர் மனுஷரிடத்தில் தெரியப்படுத்தணும், நான் ஆண்டுடைய வல்லமை ஜனங்களுக்கு சொல்லணும். நீங்க இதுல கவனமாக கருத்தாக இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் கிருபை வரங்களை என்ன செய்வார்? தருவார். தரமாட்டாரா? கேட்டதானே தருவார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. கேட்டீங்களா? இவ்வளவு நாள் எதை கேட்டுட்டு இருக்கிறீங்க? தயவு செய்து இந்த சபையில வருகிற பழைய விசுவாசிகளை நான் வேதனைப்படுறேன். பழைய விசுவாசிகள் எல்லாம் நீங்க மூப்பராக இருக்க வேண்டியவங்க, நீங்க சபையை நடத்தக்கூடியவங்களா இருக்க வேண்டியவங்க. நாங்க இல்லாத நேரத்தில் சபையை நீங்கள் கொண்டு போக வேண்டியவங்க. ஆனா நீங்க மற்ற ஜனங்களை மாதிரியே இருந்து கொண்டு இருக்கிறீங்க. எப்படி நீங்கள் ஆண்டவருக்கு பதில் சொல்ல போறீங்களோ தெரியல. ஆண்டவரத்துல கேளுங்க. வேதத்துல எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக எப்படி பயன்பட்டார்கள். வேதம் சொல்கிறது அல்லவா, தெபொராள் தாயாக எழுதும் அளவோ இஸ்ரவேலுடைய பட்டணங்கள் எல்லாம் பாழாய் கிடந்தது. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு செழிப்பானவர்களாக நீங்கள் உங்க குடும்பத்தை மாற்றணும்னா நீங்கள் தெபொராளா மாறணும். உங்க ஏரியா செழிப்பா மாறணும்னா நீங்க தெபொராளா மாறணும். சரீர பிரகாரமான செழிப்பு மட்டுமல்ல, ஆவிக்குரிய செழிப்பு உங்கள் மூலமா என்ன செய்யணும்? என்னத்தை கொண்டு போக போகிறோம்? சட்டுன்னு உயிர் போச்சுன்னா சொல்லுவாங்கல்ல, கார்டியக் அரெஸ்ட். இருந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன்ல, பார்பர் ஷாப்ல போய் ஒரு நல்லா தான் உட்கார்ந்தாரு. இவர் சேவலம் பண்ணி முடிச்சாச்சு. அங்கங்கெல்லாம் தலையாக உருட்டி பிறகு சேவலம் பண்ணி முடிச்சு பிறகு தட்டி எழுப்புனா என்ன ஆயிடுச்சு? கார்டியக் அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஆளு என்ன செய்தார்? ஆளு முடிஞ்சு போனார். எங்கே போனவர்? எவ்வளவு 1 2 அன்னைக்கெல்லாம் மனுஷனுடைய வாழ்நாளை குறித்து என்ன சொல்லி, கொஞ்ச நேரம் தோன்றி தோன்றாமல் போகிற புகை, கொஞ்ச நேரம் கணக்கு தெரியும், அது கூட தெரியாது. அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கு. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லுக்கு சமானமாக இருக்கிறது. நமக்கு ஆண்டு தந்திருக்கிற மகிமை எல்லாம், அதனுடைய மகிமை கனம்
பொருளாதாரம் எல்லாமே அந்த புல்லின் பூவுக்கு சமானமாக இருக்கிறது. வெயில் கடுமையாக அடிக்கும் போது அந்த புல்லினுடைய பூ வந்து என்ன செய்யும்? உலர்ந்து உதிர்ந்து போய்விடும். ஏனோ கர்த்தருடைய கிருபையினால நம்முடைய மகிமை உலர்ந்து போகாதபடி ஆண்டவர் தான் காத்திருக்கிறார். உங்களை நாளுக்கு நாள் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வருகிறார். அதை காத்து வைத்திருக்கிறார். சரீர சுகத்தை காத்து வைத்திருக்கிறார். பொருளாதாரத்தை வந்து காத்து வைத்திருக்கிறார். ஒரு சிறிய பலவீனத்திற்கு நமக்கு இருக்கிற பொருளாதாரம் போதாது. நமக்கு ஒரு பலவீனங்கள் சுகவீனங்கள் வந்து விட்டதானால் இருக்கிற எல்லாம் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். வேதம் சொல்கிறது அல்லவா, கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே அவருடைய வெள்ளியும் பொன்னும் அவருக்கு வேண்டா வெறுப்பாய் இருக்கும். அவைகளெல்லாம் தெருக்களிலே எரிந்து விடுவார்கள். மனுஷன் இருக்கும்போது அவைகளை அனுபவித்தால்தான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். அவன் இருக்கிறத அனுபவிக்கலன்னா சந்தோஷமா இருக்குமா? அது இருந்தன்னா இல்லாம போய் என்ன? பிரியாணி வீட்டில் நிறைய இருக்கிறது, ஆனால் சாப்பிட முடியலன்னா அது இருந்தன்னா, அது இருந்தன்னா இல்லாமல் போய் என்ன? நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அவைகளை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பூமிக்குரிய காரியங்களை தந்திருக்கிறார் அல்லவா? ஆன்மீக காரியங்களில் நமக்கு நாட்டம் இருக்கிறதா? கொஞ்சமாவது பயன்பட வேண்டும் நாட்டம் இருக்கிறதா? நான் ஆண்டவரிடத்தில் சொல்கிறதான காரியம் அதுதான். ஆண்டவரே, உமக்காக ரொம்ப அதிகமாக வந்து பயன்படணும்னு விரும்புகிறேன். சரீரத்தில் சுகவீனத்தை ஒப்பு கொடுத்துறாதங்க, கொஞ்சம் சுகபலனை தாருங்க. அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சுகபலனை வந்து என்ன செய்கிறார்? நாங்களும் உங்களை போல பலவீனம் உள்ளவர்கள் தான். நீங்கள் வேலை செய்கிறீங்க, நாங்கள் உங்களுக்காக உபவாசம் இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், காத்திருக்கிறோம். அதெல்லாம் வந்து என்னது தான்? உங்களுக்கு வேணால் சம்பளம் தரோம், எங்களோட வந்து நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுறீங்களா? ஒரு 3 மணி நேரம் உங்களால் ஒரு இடத்துல காத்திருந்து ஜெபம் பண்ண முடியுமா? உங்களால் சோத்திரம். பேய் வெட்டுற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறோம், எங்களோடு ஒத்துழைப்பாக இருந்து ஜெபம் பண்ண முடியுமா? சமீபத்தில் யாரோ சொன்னாங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு பாஸ்டரை சந்திக்க போயிருந்தேன். அப்போ அவர் வந்து ஒரு வீட்டில் சத்துரு போராட்டம் இருக்கிறது என்று சொல்லி அவர் திருச்சபைக்கு வருகிறதான ஒரு நபரை வந்து கூட்டிகிட்டு போனாராம். கூட அவர் கூட்டிகிட்டு போனாராம். அப்போ அங்கே போய் பேய் ஆடிக்கிட்டு இருக்கிறது, இன்னொரு ஆளுக்கு பேய் ஆடிக்கிட்டு இருக்கிறது. ஆடி இந்த பாஸ்டர் ஜோம்னி விரட்டி விட்ட உடனே அது நேரம் யார்கிட்ட வந்துட்டு கூட பண்ணப்பட்டு வந்துச்சு. அப்போ அது திரும்ப ஆடி சொல்லுவான். திரும்ப அதை ஆடி அந்த ஆள் ஆடவே செய்துச்சு. ஆடி சொல்லுவான், சரி நீ வந்த சரி, இவளுக்கு இங்க என்ன வேலை? இவளுக்கு இங்க என்ன? இது உன்னுடைய வேலை, அவளுக்கு இது வேலை இல்லை. இங்க ஏன் வந்தா? சோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்காக போகக்கூடாது என்பது அல்ல. ஆனால் கொஞ்சம் என்ன இருக்கு? அதில் பிரயாசம் இருக்கிறது. அதில் கொஞ்சம் என்ன இருக்கு? பிரயாசம் இருக்கிறது. ஒரு ஆளை சாத்தான் வந்து தாக்கும் போது நாம இடையிலவே வழிமறிக்கிறோம், இங்க போகாத செயல்படாத வழிமறிக்கிறோம். அது அவங்கள விட்டு எங்க மேல வந்து பாய பார்க்குது. வேதத்துல சொல்லி இருக்கிறது அல்லவா, தாவீது வந்து இந்த ஆட்டை வந்து மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கம் வந்து அந்த ஆட்டை வந்து பிடித்து கொண்டது. இந்த சிங்கம் ஆட்டை பிடித்த போது இந்த தாவீது அந்த சிங்கத்தின் மீது பாய்ந்து அந்த சிங்கத்தை அடித்து கொண்டு ஆட்டை அதன் வாய்க்கு தப்புவித்தான். அதுதான் ஊழியம். அதுதான் வந்து உத்தரவாதமான ஊழியம். ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க, உத்தரவாதம் பண்ணுகிறதான ஆட்கள் வேண்டும் அல்லவா? சமீபத்தில் ஒரு நபர் சொன்னாங்க, இந்த பாக்கியத்தை முன்னாடி போயிருந்த சபையில் ஒருத்தவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே அப்போ அவங்க வீட்டில் போயிருக்கும் போது பயங்கர போராட்டம், 26 வருஷமா போராடிட்டு இருக்கிறாங்க, பெரிய பிரச்சனை. அப்போ நான் சொல்றேன், நீங்க சபையில போறீங்களா, உங்க சபையில் உள்ள பாஸ்டர் வந்து வீட்டில் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் உபவாசம்லாம் இருந்து ஜெபம் பண்ணி இருக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த இவர் சபைக்கு போன பிறகு அந்த பாஸ்டர் ஒரே ஒரு நாள் போனாராம். அது வீடு எங்கே இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு போனார். உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரச்சனையை சொல்லி ஜோம்னு சொன்னால் அவர் சொல்கிறாராம், எங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, எங்களால் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணி ஜோம்னா நீங்கள் தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும். இது எதுக்கு சமானமாக இருக்கிறது தெரியுமா? கிணத்துல விழுந்து கிடக்காம ஒரு மனுஷன் அவனை நீயே எழுப்பிவானா, எப்படி எழுப்பி வருமா? போராட்டம் இருக்கிறவர்களால் ஜோம் பண்ண முடியாது. போராட்டம் இருக்கிறவங்க கட்டப்பட்ட நிலையில் அல்லவா இருப்பார்கள்.
அவர்களால் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? இன்னொரு நபர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தால் மட்டுமே, இன்னொரு நபர் தூக்கி விட்டால் மட்டுமே அவர்களால் மேல வர முடியும். ஏன் அவர்கள் தூக்கி விடுகிறது இல்லை? ஏன் அவர்கள் தூக்கி விடுகிறது இல்லை? மேல தூக்கி விட்டதற்கு பிறகு அவர்களிடத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவி யாரோடு போராடுகிறது? நீங்க இந்த யூடியூப் சேனல்ல பார்த்தா சில வேளைகளில் தெரியும், இந்த வனவிலங்குகள் ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த அவர்களுக்கு டீம் உண்டு. இந்த காடுகளில் சில கண்ணிகளிலேயோ இல்லாவிட்டால் சில சகதிகளுக்குள்ளேயோ சிக்கி இருக்கிறதான மிருகங்களை இவர்கள் மீட்டு விட போவாங்க. அப்ப இவர்கள் கஷ்டப்பட்டு அங்க இருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்த உடனே இவர்கள் தான் நம்மளை வீட்டு விட்டார்கள் என்றதான பகுத்தறிவதற்கு இல்லை. அது யார் மேல பாயுது? இது இவர்கள் மேல பாயுது. மீட்டு விட்டதற்கு பிறகும் இவர்கள் கவனமா இல்லைன்னா அவைகளின் மூலமாக இவர்களுக்கு என்ன இருக்கிறது? ஆபத்து இருக்கிறது. இன்னைக்கு இதே மாதிரிதான் ஆபத்து இருக்கிறது என்ற காரணத்தினாலதான் இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஊழியத்தை செய்கிறது இல்லை. அந்த ஊழியத்தை செய்கிறது இல்லாவிட்டால் அவர்களுக்கு இருக்கிறதான கிருபைகளும் என்ன செய்தோம்? ஆண்டவர் ஊழியக்காரர்களை கிருபை இல்லாம யாரையும் விடுகிறதே இல்லை. ஊழியம் செய்வதற்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஏன்னா ஊழியம் யாருக்கு? ஊழியம் ஆண்டவருக்கு. நம்ம அவருக்கு சாணபதியா ஒப்பு கொடுத்துருக்கோம். நம்ம அவருக்கு சாணபதியா ஒப்பு கொடுத்தோம். சும்மா நம்மளை அனுப்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு கிருபை உங்களுக்குள்ள இருக்கும். அந்த கிருபையை வைத்து தான் நீங்க அந்த ஊழியம் செய்ய ஆண்டு விரும்புறாரு. ஆனா அந்த கிருபையை நீங்க பயன்படுத்தவே இல்லைன்னா அது புதைந்து ஒண்ணும் இல்லாமலே போயிடும். அது கண்டுபிடிக்கப்படணும். முதலாவது அது கண்டுபிடிக்கப்படணும்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, காணாமற் போன வெள்ளி காசு விளக்கு கொளுத்தி அது தேடி கண்டுபிடிக்கப்படுகிறது. உங்களுக்குள் இருக்கிறதான கிருபைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது விளக்க நீங்க கொளுத்தணும். அணைஞ்சு போய் கிடக்குறீங்க. நீங்க ஒரு காலத்துல நீங்க வெளிச்சமா இருந்தீங்க. அந்த வெளிச்சமா இருந்த நாட்களில உங்களுக்குள் இருந்ததான கிருபை உங்களுக்கு தெரிந்தது. இப்போ வெளிச்சம் இல்லாமல் போயிட்டு இப்போ இருளுக்குள் இருக்கிறீங்க. எனவே உங்களுக்கு இருக்கிறதான கிருபைகள் செயல்படவில்லை. அது அப்படியே புதைந்து கிடக்கிறது. நீங்கள் விளக்கை கொளுத்தி அதை கவனமாக தேடினால் அந்த வெள்ளி காசை கண்டுபிடிக்க முடியும். அந்த வெள்ளி காசை கண்டுபிடித்தால் உங்களுக்கு மேன்மை. அது நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்தால் ஆண்டவருக்காக செயல்பட முடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை குறித்தும் கட்டாயம் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஆண்டவர் கேட்பார். நான் உனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்தேன், நான் இவ்வளவு சுகவலனை தந்தேன், மற்றவர்களுக்கு இல்லாத ஆரோக்கியம் உனக்கு இருந்தது, உனக்கு நண்பனா இருந்தவன் வியாதியில சங்கடப்பட்டான், அவன் சீக்கிரத்தில் மரித்து போனான், ஆனா உனக்கு நான் ஆயுள தந்தேன், உனக்கு சுகவலனை தந்தேன், எதற்காக தந்தேன்னு கேட்பார். என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்ல போறீங்க? மனுஷனிடத்துல மழுப்பலான பதில் சொல்லலாம், ஆனா ஆண்டவரிடத்துல மழுப்பலான பதிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஆண்டவரிடத்துல ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்ன என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க என்று ஒப்பு கொடுங்க. நான் என்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தேனோ, முழுசும் ஒப்பு கொடுத்தேனோ, ஆண்டவர் நான் எனக்காக அல்ல, கஷ்டமா இருந்தாலும் ஊழியத்தை செய்வேன். இப்போது நான் ஆண்டவரிடத்துல அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன். கஷ்டமா இருந்தாலும் ஊழியத்தை செய்வேன். பணப்பொருள் எனக்கு தேவையில்லை, ஆத்துமாக்கள் வந்தா போதும். ஏனென்றால் ஆண்டவர் ஊழியத்திற்கு என்று சீசர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர் ஒரு உத்தரவை தான் கொடுத்தார். நீங்க மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறீங்க, நான் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஊழியம் என்பது மனுஷர்களை பிடிக்கிறது தான். யாருக்காக? ஆண்டவருக்காக. வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. மனுஷனை பிடிச்சி நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்புரவாக்க வேண்டும், ஆண்டவரிடத்துல ஐக்கியமாக்க வேண்டும். எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறார் அல்லவா? ஊழியம் ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? மனம் திரும்பினதன் அத்தனை பேர் வேதம் சொல்கிறது. ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் அத்தனை பேரோ கிறிஸ்துவுக்கு கொண்டதாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறீர்கள். உங்களை கொண்டு செய்ய வேண்டியதான ஊழியங்கள் இருக்கிறது. நீங்களாக இருந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பணும். ஆண்டவருக்காக எழும்பணும். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போதுதான் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். ஆனா இன்னைக்கு பிரகாசம் இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு, மனம் திரும்பியாச்சு, சபைக்கெல்லாம் வருகிறோம், ஆண்டவருக்கெல்லாம் கொடுக்கிறோம், ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கிறோம், சிலர் விசாரிக்கிறோம், அன்பு பாராட்டுகிறோம், இதெல்லாம் சரிதான். ஆனா ஆண்டுடைய சித்தத்தை நாம செய்து நிறைவேற்றி விட்டோமா? அந்த யோனா என்று சொல்கிறதான தேவனுடைய தீர்க்கதரிசி ஊழியம் தான் செய்வேன். அவனுக்குள்ள ஒரு முடிவு பண்ணான், நான் ஊழியத்தை விட்டுட்டுலாம் போக மாட்டேன், நான் ஊழியத்தை தான் செய்வேன். ஆனா எனக்கு விருப்பமான இடத்துல தான் எதை செய்வேன். அவனுக்கு விருப்பமான இடம் எது?
தர்சிஸ். ஆனா ஆண்டவருக்கு விருப்பமான கிடையாது. நினிவே அவன் ஏன் அங்க போக மாட்டேன்னு காரணம் சொல்றான் தெரியுமா? நான் இப்ப போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன். ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அவன் நன்றாக அறிந்திருந்தான். ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறான், அந்த ஜனங்களை பற்றி அறிந்திருக்கிறான். அவன் என்ன நினைச்சாலும் அதுதான் நடந்துச்சு பின்னாடி. அவர் மனதுருக்கம் உள்ளதான தேவன். இந்த ஜனங்கள் வந்து யாரை போய் தேடுவாங்க? ஆண்டவர் போய் தேடுவாங்க. அவர் மனசாவப்பட்டு சொன்னதான தீங்க செய்ய மாட்டாரு. அப்போ நான் சொன்ன வார்த்தை என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? அப்போ நான் சொன்ன வார்த்தை பொய்யாயிரும். எனவே நாங்கள் போக மாட்டேன். பொய்யாயிரம் விட மாட்டாங்க. ஏன்னா நினிவே பட்டணம் என்பது அந்த காலத்தில் வசதி பெருத்த ஜனங்கள் தங்கி இருக்கிற பெரிய பட்டணம். அது பட்டணம், கிராமம் அல்ல, அது பட்டணம். அங்க வசதி வாய்ப்புள்ளவர்கள் தான் இருப்பாங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தான் அங்க இருப்பாங்க. அவரிடத்துல போய் நீங்க அழிக்கப்பட்டு போகிறீங்கன்னு சொன்னா விடுவார்களா? சோத்திரம். அந்த காலத்து பிரசங்கம் அன்னைக்கு இல்லை. அந்த காலத்துல பிரசங்கம் ஃபுல்லாவே சாபமா தான் இருக்கும். அதுக்கு பயந்து போய் நிறைய பேர் எடுத்துருந்தாங்க. நான் சிறுவனாக இருக்கும் போதெல்லாம் ஃபுல்லா வார்த்தைகள் ஃபுல்லா சாப வார்த்தைகளாக தான் இருக்கும். அது பைபிளோட வசனங்கள் தான். அது தைரியமா பிரசங்கம் பண்ணுவாங்க. பயந்து போயே யார்கிட்ட வந்துடுவாங்க? ஆட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் இதமான பிரசங்கத்தை கேட்டு வந்து வராங்க. இந்த இதமான பிரசங்கத்தை கேட்டு வர்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒன்று வந்துட்டுனா அவர்களால் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியலை. அப்போ சொன்ன பவுல் சொல்றாரு, பட்டணங்கள் தோறும், அவர் சொல்ற பட்டணங்கள் தோறும் எனக்கு கட்டுகளும் காவல்களும் உண்டு என்பதை பரிசுத்தாவியர்கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு கட்டுகளும் காவலும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ராஜாவுடைய வல்லமை நம்மிடத்தில் இருக்கிறபடினால மனிதர்களும் ராஜாக்களும் பிரபுக்களும் நினைத்ததான காரியங்களை நம்மில செயல்படுத்த முடியவே முடியாது இருக்கும். ஆனால் அந்த கட்டுகளிலே ஆண்டவர் நம்மை யார் என்பதை வெளிப்படுத்துவார். நீங்க யார் என்பது எப்போ வெளிப்படுகிறது தெரியுமா? உங்களுக்கு வருகிறதான துன்பத்தின் நேரத்தில். நீங்கள் யார் என்பது எப்போது வெளிப்படுகிறது தெரியுமா? உங்களுக்கு விரோதமாக உலகமே திரண்டு எதிராக இருக்கும் அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வருவார். மனுஷன் இறங்க மாட்டான், ஆண்டவர் இறங்கி வருவார். ஒரு குறிப்பிட்ட லிமிடேஷன் வரைக்கும் ஆண்டு பொறுமையா இருப்பார். அதற்கு அப்புறமாக ஆண்டுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த ஆண்டு பார்த்துட்டு இருக்கவே மாட்டார். ஏனென்றால் அவர் மிகவும் அன்புள்ளதான தெய்வம். நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்து பாருங்க. அநேக ஜனங்கள் கிறிஸ்துவுக்காக வாழல. எவ்வளவு நன்மையை பெற்றீங்க சரிதான், ஆனா இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை வச்சிருக்கிறாரு. அந்த நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவருக்காக தயவு செய்து வாழுங்க. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் காலம் மடக்கி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் ஆண்டவருக்கு கொஞ்சம் ஆராதனை செய்ய. வாயை திறந்து என்ன செய்ய? என்ன செய்ய? ஆராதனை செய்ய. எப்படிலாம் நடத்தி வந்தாரு அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி நினைச்சு பார்த்து நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அழுக வரும். இந்த நிலைகள் எல்லாம் எப்படி இருந்தோம், எப்படி இருந்தோம். எல்லா மனுஷனும் நம்மளை விட்டு ஒதுக்கிலாம் போனாங்க. இன்னைக்கு நம்மளை ஒரு கனத்திற்குரிய ஒரு நபராக, நம்மளை மனுஷன் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு வைத்திருக்க என்றால் அது நாம் அல்ல, அந்த கிருபை தான். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கெல்லாம் கொடுக்கல. ஆண்டவருக்காக பெரிய அளவுக்கு தியாகம் பண்ணல. நாம இன்னைக்கு ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்க நம்முடைய சுயநலத்துக்காக தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம மீது வைத்ததான அன்பை வெளிப்படுத்தும்படியாக தேடல. அவர் நம்ம மீது அன்பு வைத்தார். அந்த அன்பை நம்ம வந்து பிரதிபலிக்கணும். சூரியனுடைய அந்த பிரகாசத்தை சந்திரன் எப்படி வந்து அது எடுத்து வந்து அது ரிஃப்ளெக்ஷன் பண்ணுகிறதோ அதே போல நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒளியை சந்திரனாகிய சபை, இந்த சபையில ஐக்கியமாக இருக்கிறதால நீங்கள் அந்த ஒளியை உங்களில் இருந்து என்ன செய்யணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வந்து இல்ல, வாங்கி மட்டும் வைத்துக் கொள்கிறோம். நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணினால்தான் ஆண்டவர் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவார். ஆண்டவர் உங்களை நினைக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி அடையும் ஆண்டவர். சோத்திரம். ஹல்லேலூயா. பக்தன் பவுல் சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்களே அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நீங்க 1000 கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷமா வராது. உங்களை குறித்த சாட்சி 4 பேர் எங்களிடத்தில் சொன்னாங்கன்னு வைங்களேன், இவங்க உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைங்க தான். 4 பேர் சொல்லணும். உங்க குடும்பத்தார் உறவுகள் சொல்லணும். நீங்க வேலை செய்கிற இடத்துல உள்ளவங்க சொல்லணும். நீங்க யாரு சொல்றாங்களா? சொல்றாங்களா? மாற்றம் உண்டாயிட்டா?
இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பே அதுதான். ஆனால் நேரம் அதிகமாயிடுச்சு. உங்களுக்கு அந்த பிரசங்கத்தில் எடுத்த வார்த்தை யோவான் 15:8 அந்த வசனத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுடுங்க. வருகிற நாட்களில் பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க. நான் சீக்கிரத்தில் முடிக்கிறேன். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசர்களாகி இருப்பீர்கள். இதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய கீவேர்டு. ஆனால் இன்னைக்கு வரங்களை குறித்து உங்களுக்கு ஆண்டவர் பேசுவதற்கு உதவி செய்திருக்கிறார். நீங்கள் பயன்படணும், விசுவாசிகள் பயன்படணும் என்பதற்காக அந்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்தார். அவ்வளவுதான். இதை குறித்து வருகிற நாட்களே சிந்திக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்காக மிகுந்த கனிகளை கொடுக்கணும். ஆண்டவர் உங்களை மிகுதியா ஆசீர்வதிச்சுட்டு வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஆசீர்வதிச்சுட்டு வர்றாரு. ஏன்? என்னத்துக்கு ஆசீர்வதிக்கிறாரு? இதை அனுபவிச்சுட்டு எல்லாரையும் அற்பமாக நினைப்பதற்கா? இதை நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு நம்ம மேட்டிமையாக எண்ணிக்கொள்வதற்கா? இல்லை. இவைகளை எல்லாம் ஆண்டு தருவது எதற்காக? நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கணும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மகிமைப்படவே கூடாது. நாம ஒன்றுமில்லை. சில வேளைகளில் ஜனங்கள் உங்களோட உயர்த்துவாங்க, சில வேளை உங்க மூலமா நன்மை பெற்ற உயர்த்துவாங்க. இப்பவும் சமீப காலமாக 1-2 பேர்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்க எனக்கு கடவுளும்பாங்க. 1-2 பேர்லாம் காலத்துட்டு கும்பிட்டாங்க. இல்லை, காலத்துட்டு கும்பிடாதாங்க. நாங்கள் உங்களில் தான் யாரை பார்த்துருக்குறோம். அவ்வளோ சங்கடத்தில் தான் மீண்டு இருக்கிறாங்க. அப்படின்னால நாங்கள் உங்களில் தான் ஆண்டவரை பார்த்துருக்கோம். எனவே நீங்கள் கடவுள்பாங்க. நான் கடவுள் கிடையாது. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். ஏதோ ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலினாலும் கிருபையினாலும் அவருடைய வல்லமையை ஜனங்களுக்கு கொண்டு போகிறதான ஒரு வாய்க்காலாக வைத்திருக்கிறார். அவ்வளவுதான். நான் ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறது அதுதான். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்காலாக நான் இருக்கணும், விடுதலையினுடைய வாய்க்காலாக நான் இருக்கணும், சமாதானத்தினுடைய வாய்க்காலாக இருக்கணும், நன்மைகளுடைய வாய்க்காலாக இருக்கணும். நன்மை நான் அல்ல, ஆசீர்வாதம் நான் அல்ல, விடுதலை நான் அல்ல, எல்லாம் எனக்குள் வாசமாய் இருக்கிற அந்த கிருபையே அப்படி செய்கிறது. இதை போல ஜனங்கள் சில வேளைகளில் உங்களை உயர்வாக பேசலாம், மேன்மையாக பேசலாம். ஆனால் எல்லா மகிமையும் யாருக்குரியது? ஆண்டவருக்கு. அந்த மகிமையை எடுத்துடவே கூடாது. சில வேளைகள் அந்த மகிமை நமக்கு நேராக வரும்போது திருப்பிடணும். நான் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலை உயர்வாக பேசும்போது அவர் சொல்லுகிறார், நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. உங்களை குறித்து ஜனங்கள் சொல்லலாம், உங்களிடத்தில் உதவி வாங்குற ஜனங்கள் சொல்லலாம், நீங்கள் அன்பு பாராட்டுகிற ஜனங்கள் சொல்லலாம், நீங்கள் சில வேளைகள் அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருந்திருப்பீங்க சொல்லலாம். அப்படி சொல்லும் போது நீங்கள் அதை யாருக்கு நேராக திருப்பணும்? ஆண்டவர் சொல்றார் அல்லவா, என் துதியை வேறொன்றுக்கும் என் மகிமையை விக்கிரகங்களுக்கு கூட. இந்த வார்த்தை இருதயத்தில் வச்சுக்கணும். கர்த்தருக்கு போகிறதான துதியை நம்ம எடுத்துடவே கூடாது. நம்முடைய கிரியைகள் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நம்முடைய கனிகள் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இதனால் நீங்கள் என்னுடைய சீசராயிருப்பீர்கள். சீசராக இருக்கிறவன் தான் குரு இருக்கிறதான இடத்துக்கு போக முடியும். குருவாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். அவர் சீக்கிரத்திலே வரப்போகிறதான நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயம் எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அந்த போராட்டம் போராடிட்டு இருக்கிறாங்க. அவன் நிலத்தை பிடிப்பதற்கும் அல்ல, மற்ற நாட்டினுடைய வளத்தை பிடிப்பதற்கும் அல்ல. அவருடைய ஒரே குறிக்கோள் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். அது வேதத்தினுடைய மாறாத தீர்க்க தரிசனம். அந்த ஆலயத்தை கட்டவிடாமல் இந்த உலகத்தில் உள்ளதான எந்த சக்தியும் தடை பண்ண முடியாது. உலகமே திரண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்தாலும் அது முடியாது. ஏனென்றால் எல்லா மனுஷனும் மாம்சம்தான். எல்லா மனுஷனுடைய அறிவு உலக அறிவு தான். ஆனால் ஆண்டவரோ ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியாக இருக்கிறதான தெய்வத்தை எதிர்த்து போராட ஒரு மனுஷனாலும் கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனத்துல ஒருவன் 10,000 பேருக்கு சரியாக இருக்கிறான். ஒரு பாதுகாப்பு 10,000 பாதுகாப்புக்கு சரியாக இருக்கிறது. இது தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை. தீர்க்க தரிசன வார்த்தைகளில ஒரு சிறிய எழுத்தாயிலும் அதனுடைய உறுப்பாயிலும் ஒளிந்து போகவே போகாது. எல்லாம் ரெடி, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரத்தில்
அந்த காசா அந்த இது இருக்கிறதான இடம், தேவனுடைய ஆலயம் இருக்கிறதான இடத்துல இப்போ ஆட்கள்லாம் அகற்றப்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. முதல்ல நிறைய குடியிருப்பு இருந்தது, இப்போ குடியிருப்புகளெல்லாம் அகற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. சீக்கிரத்தில் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். தேவனுடைய ஆலயம் கட்டினதற்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட யார் தாமதம் பண்ண மாட்டாங்க, ஆண்டவர் தாமதம் பண்ண மாட்டார். ஏன்னா அதுக்கு அடுத்தால யாருடைய ஆளுக வரப்போகிறது? யாருடைய ஆளுக? அந்திகிருஷ்ண ஆளுக வந்தால் என்ன பயங்கரமாக இருக்கும். அந்திகிருஷ்ணனுடைய ஆளுகெல்லாம் வர்ணிக்கவே முடியாது, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அவ்வளோ உபத்திரம் பயங்கரமாக இருக்கும். இப்போ அந்திகிருஷ்ணனுடைய ஆளுகை இல்லை. இந்தியாவில் சில வள மாநிலங்களில் ஐயோ கிறிஸ்தவப்படுகிறதான பாடு அவ்வளவு பாடு, ஊழிய சிறப்புப்படுகிறதான பாடு அவ்வளவு பாடு. ஆனால் இதை விட பன்மடங்கு இருக்குமா, உபத்திரவங்கள் பன்மடங்கு இருக்கும். ஆனால் அவைகளெல்லாம் எதிர்கொண்டு போய் ஒரு மனுஷனால் ஆண்டவருக்காக வாழ முடியாது. அந்த நாட்களிலே ஆண்டவருக்காக நிலைத்திருக்க வேண்டுமானால் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு நியமிக்கப்பட்டதான நபர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். மற்றவர்களால் இருக்கவே முடியாது. நம்மால் இப்போ சின்ன பாடுகள் கூட ஆண்டவருக்காக பட முடியலையே. இன்னைக்கு ஒரு உத்தரவு வருமானால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது என்கிறதான ஒரு உத்தரவு எல்லாருக்கும் வந்து வருமானால் நிறைய பேர் எங்கே போயிடுவாங்க? இயேசு விட்டு போயிடுவாங்க. அதாவது பைபிள் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு திருச்சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய நாமத்திற்காக சந்தோஷமாய் உங்களை கொள்ளையிடவும் என்ன செய்றீங்க, கொடுத்தீங்க. எல்லாவற்றையும் இழந்தது ஆதி திருச்சபை. இன்னும் இந்த கடைசி காலத்திலையும் இந்த திருச்சபையில் வாழ்கிறதான ஜனங்கள், இந்த மணவாட்டி ஸ்தானத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை, சீக்கிரத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு என்னை கொண்டு போகிறார், எனக்கு எது இருக்கிறதோ எது இல்லையோ பரவாயில்லை என்று சொல்கிறதான ஒரு கூட்டம் ஜனங்கள் எங்கே இருந்து தான் உருவாகி கொண்டிருக்கிறாங்க, சபைக்குள்ள இருந்து தான் உருவாகி கொண்டிருக்காங்க. அதை குறித்து வேதம் சொல்கிறது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து. சிலர் நினைப்பாங்க, நான் ஆண்டுடைய பிள்ளை, எனக்கு எப்படி உபத்திரம் வரலாம், அப்படிதான் நினைக்கிறாங்க சிலர். நான் ஆண்டுடைய பிள்ளை, எனக்கு எப்படி உபத்திரம் வரலாம், எனக்கு பலவீனம் வரக்கூடாது, எனக்கு சுகவீனம் வரக்கூடாது, எனக்கு கஷ்டம் வரக்கூடாது, பிசாசு என்னோடு போராடக்கூடாது. எல்லாம் நமக்கு வரத்தான் செய்ய. நமக்கு முன்மாதிரி யார் தான்? ஆண்டவர் தான் முன்மாதிரி. இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவோ விபரீதம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது, ஆனா வெற்றி அவருடையதான். அவர் தாமாக முன்வந்து தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தபடினால இன்றைக்கு பிதாவோடு பிதாவாக இருக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறார். இன்னைக்கு சில நினைக்கிறது போல பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த வேற என்பது அல்ல. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிறதான சிங்காசனம், பிதாவோடு கூட அவர் பிதாவாகவே வந்து இருக்கும் சிலாக்கியத்தை அவர் பெறுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? தன்னை அவர் வந்து ஜீவபலியாக வந்து என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். கஷ்டத்தின் வேளையில் பக்கத்தில் யார் இருப்பார்? ஏன் வந்து இது வந்ததுன்னு சொல்ல நினைக்கக்கூடாது. கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், கர்த்தர் வந்து அனுமதிச்சிருக்கிறார். இரவு வந்தால் அடுத்தால் என்ன வரப்போகும்? இரவு வந்தால் அடுத்தால் பகல் வரத்தான் செய்யும். தொடர்ந்து இரவாக இருக்காது. ஏதோ சில கஷ்டத்தினுடைய காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது அல்லவா? நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். கஷ்டப்படுவதற்கு ஒரு காலம் இருந்தது, குறைப்படுவதற்கு ஒரு காலம் இருந்தது, நிந்திக்கப்படுவதற்கு ஒரு காலம் இருந்தது, அவமதிக்கப்படுவதற்கு ஒரு காலம் இருந்தது. எல்லா காலத்தையும் கர்த்தர் மாற்றி இப்போது கனத்தை தருகிறார், இப்போது உயர்வை தருகிறார், இப்போது மேன்மையை தருகிறார். அங்கே அவமதிக்கப்படும் போது யார் நம்மளை நினைத்து பார்க்கல, நம்ம குறைவில் இருக்கும்போது யார் நம்ம நினைத்து பார்க்கல. பச்சை வந்ததுக்கு பிறகுதான் மரத்தை என்ன பார்ப்பாங்க, இது எப்படிலாம் இருக்கு, பச்சையெல்லாம் இருக்கு, இது எப்படி பட்டு போக, இது எப்படி பட்டு போக பண்ணுவது, எப்படி இதை வெட்டி வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது, அதை பச்சையாக்கி வச்சிருக்கிறது யாரு? தோட்டக்காரராகி எஜமானாகி ஆண்டவர் தான் பச்சையாக்கி வச்சிருக்க. உங்களெல்லாம் பச்சையாக்கி வச்சிருக்கிறது யாரு? சில தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க, என்னாலதான் இவங்க நல்லா இருக்காங்க, ஒருத்தர் மாற்றி மாற்றி நினச்சிருப்பாங்க. ஒருவராலையும் ஒருவர் நல்லா இருக்க முடியாது, யாரால மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். அந்த ஆண்டவர் இயேசுவால மட்டும்தான் நீங்கள் வந்து நல்லா இருக்க முடியும். எனவே மனுஷன் தரணும்
செய்யணும், மனுஷன் உதவணும் நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம். பக்தன் தாவீது சொல்றாரு, வானத்தின் பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை, இதை அறிக்கை செய்துட்டே இருங்க. ஆண்டு எனக்கு ஒத்தாசை தர அறிக்கை செய்துட்டே இருங்க. முழு மனதா அறிக்கை செய்யுங்க. காலையில் எழுப்பினோடனே அறிக்கை செய்யுங்க. நைட்டு தூங்கும்போது அறிக்கை செய்யுங்க. என்னென்ன குறைவு இருக்கிற அறிக்கை செய்யுங்க. சரீரத்தில் சுகவீனம் இருக்கிறதா, ஆண்டு எனக்கு சுகத்தை தருவா தருவா நீங்க அறிக்கை செய்துட்டே இருங்க. உங்க குடும்பத்தில் போராட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதா, பிரச்சனையை சமாளிக்க முடியலையா, ஆண்டு என்னுடைய போராட்டத்தை மாற்றுவார் மாற்றுவார் மாற்றுவார். அறிக்கை செய்துட்டே இருங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவு இல்லாமல் எப்படி இருக்க கடவுள்? வாயை வச்சுட்டே இருக்கக்கூடாது. நீங்க எதை அறிக்கை செய்றீங்களோ அதுவாகவே நீங்க மாறுவீங்க. எதை அறிக்கை செய்றீங்களோ அது உங்க இருதயத்திலிருந்து வரணும். நீங்க அதுவாகவே மாறுவீங்க. யாரை நம்பி? ஆண்டவரை நம்பி தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே என்னால் ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரே என்னால் ஒண்ணுமே கிடையாது, நான் என்னதுதான், நான் ஜீரோ. மதிப்பு இயேசுவுக்கு, மதிப்பு இயேசுவுக்கு. அவரை முன்னாடி போட்டுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம சைவர போக போக ஒவ்வொரு நேரமும் தாழ்த்த தாழ்த்த என்ன கூடிக்கிட்டு இருக்கோம்? ஒரு சைவர் 10 ஆகும், தாழ்த்துறோம், நான் ஒன்றும் இல்லை. 2வது தாழ்த்துறோம், அது என்ன ஆகும்? 100 ஆகும். 3வது தாழ்த்துறோம், அது என்ன ஆகும்? 1000 ஆகும். அதுக்கு அடுத்தாலும் தாழ்த்துக்கிறோம், 10,000 ஆகும். இப்படியே நான் ஒண்ணுமில்லை 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 ஒண்ணுமில்லைன்னு தாழ்த்த 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 உங்க மதிப்பு என்ன செய்துட்டே இருக்கும்? கூடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் மதிப்பு வந்த உடனே நீங்க மதிப்புக்குரியவர்கள் சொல்லி நீங்க நினைக்க ஆரம்பித்து விட்டீர்களாம் தான் வரப்போகிற மதிப்பு ஒண்ணுமே உங்களுக்கு கிடையாமல் போயிடும். ஆண்டவர் உங்களை குறித்து எவ்வளோ வச்சிருக்கிறாரு. நான் சொன்னேன் அல்லவா, அடிக்கடி சொல்றதான காரியம் தான். மதிப்பு வருவதற்கு முன்னாடியே அந்த மதிப்பு வருகிறதான நேரத்தில் நீங்க எப்படி இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. சொன்னத புத்தகத்தில் எழுதி வைங்க. மதிப்பு வரும்போது எடுத்து வந்து வாசித்து பாருங்க. நம்ம இப்படிலாம் சொன்னோம், நமக்கு